வணக்கம் நெஞ்சங்களே, நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜே குமார் சந்திரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு வானொலி. ஒரு அப்பாவின் கதை. ஒரு வீட்டில் அப்பாவும் மகளும் அம்மாவும் இருந்தார்கள். அப்பாவும் மகளும் உணவு மேசையில் உட்கார்ந்தார்கள். மகள், அம்மா எனக்கு பசிக்குது என்றார். அப்பாவும் எனக்கும் பசிக்குது என்றார். அம்மா உடனே தோசை சுட போனார். சுட்டு வந்த தோசை தீயெறிந்தது. அப்பா அந்த தோசையை சாப்பிட்டு நல்ல முருகலா இருக்கே என்று ரசித்து ருசித்து சாப்பிட்டார். மறு தோசை சுட அம்மா அடுப்பங்கரைக்கு போனாள். மகள் அப்பாவை பார்த்து கேட்டாள், அப்பா, இந்த தோசை தீப்பிடித்து இருக்கிறதே அப்பா, நீங்கள் எப்படி முருகலா இருக்கிறேன்னு ரசித்து ருசித்து சாப்பிடுறீர்கள் என்று அப்பாவிடம் கேட்டாள் மகள். அப்பா, மகள், ஒரு தோசைதான் தீப்பிடித்தது. அந்த தோசையை தீப்பிடித்திருக்கு என்று உன் அம்மாவிடம் சுற்றி காட்டினால் உன் அம்மாவின் மனம் தீந்து போய்விடும் என்றாள். அப்பா, உன் அம்மாவுக்கு இன்று களைப்பாக இருந்திருக்கும். கவனம் குறைவால் தான் அந்த தோசை தீயெறிந்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆமப்பா, ஒரு தோசை தீந்து போனதை சுட்டி காட்டி அவள் மனம் தீந்து போவதை நான் விரும்பவில்லை மகள் என்றாள். அப்பா, நிஜம்தான் அப்பா என்றாள் மகள். அடுத்த தோசை நிஜமாகவே முருகலா வந்தது. அப்பா மகளிடம் கூறினாள், பார் மகளே, இப்ப சுட்ட தோசை உன் அம்மா நிஜமாகவே முருகலா சுட்டு கொண்டு வந்திருக்காள் என்று. ஆமப்பா, குறைகளை நிறைகளாக்கி கொள்ளும் போது குறைகள் தாமாகவே மாறுகின்றன. நன்றி.